சீதாபதே ராம 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 ராம. அதாவது பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு இல்லையா, அது பதம் பதமாக அனுபவிக்க வேண்டிய விஷயம் அது. ஆனால் பகவன் நாமா போதும், பாகவதம் படிக்க முடியாதவங்களுக்கு. ஏன்னா பதங்க பிரயோகங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நல்லா படிக்க வந்தவங்களுக்கு சரளமாக ரொம்ப சுவையாக இருக்கும் படிக்கிறவங்களுக்கு. ஆனால் பாகவதம் படிக்க படிக்க அதில் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஜென்மாவில் விட மாட்டாங்க. திருப்பி திருப்பி பாகவதமே படிக்கணுன்ற ஆசை உண்டாகும். ஒரு தடவை பாகவதத்தை டேஸ்ட் பண்ணிட்டு அவங்க சுவைச்சிட்டாங்கன்னா அவர் ரசிகர்களாக இருந்து ரசஞானம் சுவாது பதே பதே, சுவாதுன்னா அனுபவிக்கிறது பதம் பதமாக. அப்படி ஒரு அனுபவித்து பழக்கப்பட்டுட்டாங்கன்னா அவர்களால் திருப்பி திருப்பி படிக்கணுன்ற ஆசை அவங்களுக்கு உண்டாகிட்டே இருக்கும். நான் பாகவதம் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு கிரந்தம். என்னடா வாழ்க்கை இது, இந்த பாகவதம் ஒன்றே போதும் அப்படின்னு வாழ்ந்த தூய மகாத்மாக்கள், தூய உணர்வோடு, கிருஷ்ண உணர்வோடு, அப்படிப்பட்ட மங்களகரமான மகோத்சவமான ஒரு மனப்பான்மையோடு நம்மளை வாழ வைக்கக்கூடியது பாகவதம். அது உள்ள நரசிம்ம அவதாரம், அது உள்ள வாமன அவதாரம், வராக அவதாரம், கூர்ம அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், தன்வந்திரி அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், பரசுராம அவதாரம், பலராமர் அவதாரம் போன்ற சரித்திரங்கள்லாம் படிக்கும்போது அது வேற ஒரு உலகம். அது அந்த பாகவத உலகத்துக்குள்ள புகுந்துட்டோம்னா வெளியே வர மனசே வராது. ஆனால் அதை ரசித்து சொல்லக்கூடியவர்கள் கிடைக்கத்தான் ரொம்ப கஷ்டம். சில பாகவதர்லாம் ஸ்லோகமாக படித்து அனுபவிப்பாங்க. நாம் ஆனால் அதில் ருச்சி வர்றது பெரிய விஷயம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரம்மச்சரியம் மனசு வாக்கு காயம் கடைப்பிடிச்சிடணும். அப்புறமா சத்தியம் மனசு வாக்கு காயம் கரணங்களால் கடைப்பிடிக்கணும். மகான்களை, அந்த பாகவத நிஷ்டையில் இருக்கிற மகான்களை ஸ்மரிச்சிக்கணும். ஆளுங்குடி பெரியவா, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி, ஸ்ரீ அண்ணா, அவரெல்லாம் ஸ்மரிச்சுருந்தா நம்மளுக்கு பாகவதத்தில் அதிகமான ருச்சி ஏற்படும். மகாராஜ சத்குரு முரளிதர் சுவாமிஜி, ஸ்ரீல பிரபுபாதா, அந்த பாகவத நிஷ்டையாக இருக்கிற மகாத்மாக்களை ஸ்மரிச்சிக்கணும். இந்த பாகவதம் ஒருத்தன் படிச்சுட்டு அந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டான்னா வேறு எதுவுமே வேணாம். அதை படிக்க அந்த மூலப்பாராயணம் பண்ண நிறைய ஸ்லோகங்கள் மனப்பாடம் ஆகிடும். அந்த பாராயணத்துலேயே இருக்கணும்னு தோணும். நான் அடியெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பாகவதம்னா என்னன்னே தெரியாது. அந்த எழுத்துக்களை பார்த்தாலே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அப்போ பகவான் அருளால் படிக்க ஆரம்பித்தேன். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி தான் அந்த பாகவதத்துக்கு விதை போட்டது எனக்கு. அவர் இவ்வளோ ஸ்லோகங்களை சொல்கிறாரே, இவ்வளோ ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் சொல்கிறாரே, நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தேன். நம்ம ஒரு நியாயமான நம்மளுடைய இயக்கங்களை பகவான் நிறைவேற்றுவான். அநியாயமான ஆசைகளை தான் பகவான் நிறைவேற்றாமல் தாமதிக்கிறான். பாகவதம் படிக்கணுன்ற நியாயமான ஆசையை 5 நாளில் படிக்க வச்சான் பகவான் என்ன, சம்ஸ்கிருதத்தை. ஆச்சரியமான விஷயம். நான் எங்கேயும் கிளாஸுக்கு போகல, எந்த பிராமணர்களையும் போய் கற்றுக்கல, எந்த குருகுலமும் போய் பயிற்சி பண்ணல. பகவான்களை அழுதேன். என்னமோ ஏற்கனவே படித்து விட்ட மாதிரி, முன் ஜென்மத்தினுடைய விட்ட குறைய தொட்ட குறைய என்னன்னு தெரியல. 5ஆவது நாளில் பாகவதம் படிக்க வச்சிட்டான். படிக்க வச்சது மட்டும் இல்லை,
அந்த பாகவத ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தையும் புரிய வச்சான். நமக்கு என்ன தேவையோ அது நியாயமானதாக இருந்தால் நம்ம கேட்காமே பகவான் கொடுப்பான். அப்போ நான் கேட்டிருக்கேனே இந்த பாகவதம் படிக்கணும்னு, அவன் கொடுக்க மாட்டானா? ஆனால் பாகவதத்தினுடைய ராமாயணத்தினுடைய சாரம் பகவன் நாமா. நான் என்ன சொல்கிறேன்னா, பாகவதம் படிக்க வரல, ராமாயணம் படிக்க வரல, பரவாயில்ல, பகவன் நாமா இருக்கே, பின்பு எதுக்கு கவலை? நாமா இருக்குது, நாக்கு இருக்குது, நாமா இருக்குது, பின்பு எதுக்கு கவலை? அதான் நாக்கு இருக்குது, நாமா இருக்குது, பின்பு கவலை எதற்கு அப்படின்னு சொல்கிறார் மகாரண்ய சத்குரு முரளிதர் சுவாமிஜி. ராம 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 ராமன்னு, ஆஹா, அதுவே அருமையான சுவை. அப்படின்னும் போது படிக்க வரல பாகவதம் ஸ்லோகம், பரவாயில்ல, கவலைப்படாது, ராம ராமான்னு சொன்னாவே பகவானுடைய அருளை சீக்கிரமாக பெறலாம். ஆனால் படிக்க வந்துச்சுன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க பாகவதத்தை. பாகவதம் ஸ்லோகம் படிக்க வந்துடுச்சு, இல்லை அதில் ருச்சி வந்துடுச்சு அந்த கதைகளில் அப்படின்னா தமிழில் கூட படிக்கலாம். ஆனால் ஸ்லோகமாக அனுபவிக்கிறது அது ஒரு தனி டேஸ்ட். மகான்கள்லாம் அப்படி தான் அனுபவிக்கிறாங்க பாகவதத்தை, அப்படி பதமாக. அவர்கள்லாம் வைகுண்டவாசிகள்னு சொல்கிறாங்க. பாகவத மகாத்மத்தில் சதா வைகுண்ட நிலையா லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக்கு ஜீவினா. இந்த அனுபவம்லாம் ஒரு தனி விஷயங்க. இது எப்படி சோறு தண்ணி இல்லாமல் எப்படி ஜீவிக்க முடியும்னா, 7 நாள் பரிசுத்து எப்படி ஜீவிச்சார்? கதா மாத்திரை ஏக ஜீவினா. அப்போ கதை மாத்திரத்துலேருந்து ஜீவிச்சிட்டார் இல்லையா பரிசுத்து. லீலாமிருத ரச உன்மத்தாக, அந்த கிருஷ்ண லீலைகள் என்ற ரசத்தில் பித்து பிடித்தவராக சுகாச்சாரியர் சொல்ல அதை கேட்ட பரிசுத்து 7 நாள் பசி தாகம் தூக்கம் இல்லாமல் பசி தாகத்தை மறந்து அப்படி ஜீவிச்சாரே பரிசுத்து. அது மாதிரி பாகவதத்தில் ஜீவிக்கிற சனகாதி முனிவரெல்லாம் பாகவதத்தை வச்சுட்டே ஜீவிச்சுடுவாங்களாம். செவிக்குணவு இல்லாத போது தான் சிறிதளவு வயிற்றுக்கு ஏற்படும் சொல்லுவாங்க இல்லையா. பாகவதம் இல்லாத போது தான் பசிலாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த ஞாபகம்லாம் வரும், பசி எடுக்கணும், தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும், குடும்பம் ஒன்று இருக்குது. தேக கே ஆத்ம விஸ்மிருதி. இந்த பாகவதம் என்ன பண்ணுவோம்னா, உடம்புன்னு ஒன்று இருக்கிறத மறக்க வச்சிடுமா, வீடுன்னு ஒன்று இருக்கிறத மறக்க, குடும்பத்தை மறக்க வச்சிடுமா. அவ்வளோ லேஸில் மறந்துட முடியுமா? எப்படிப்பட்ட நான் குடும்பம் ஆற்றுல பூட்டு போட்டேன்னா பூட்டு போட்டேன்னா இல்லையான்னு தெரியலையே, யாருன்னா வந்துட்டு போகிறாங்க, வீட்டுக்குள்ளே போந்துட்டு போகிறோம் அப்படின்னு கதையில் உட்காந்த போது அந்த ஞாபகம் வரும். அப்படின் போது தேக கேக ஆத்ம விஸ்மிருதி. வீட்டை மறந்துடுவானா, இந்த உடம்பும் மறந்துடுவானா, உடம்புல உள்ள நோய்களை மறந்துடுவானா, கவலைகளை மறந்துடுவானா, குடும்பத்தை மறந்துடுவானா. அப்படின்னா ஸ்னேகபத் அந்த எப்படி அதுக்கு எப்படி அவ்வளோ சக்தி இருக்குது? நாம் எவ்வளோ தியானம் பண்ணுறோம், அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணுறோம், அதில் என் மனசு அடக்க முடியல. அப்படியேப்பட்ட பெரிய பெரிய கவலைகளால் பாதிக்கப்பட்டு நிச்சலமான மதிய சிந்தனையற்ற சூன்ய நிலையில் போகணுன்னு பார்க்குறோம். ஆனால் முடியல, மனசு ஒருமுகப்பட்டு தியானத்தில். ஆனால் பார்த்தா பாகவதத்தில் எல்லாத்தையும் மறக்க வச்சதுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்து பாகவதம். அதான் பவசிந்து பிளவோ திருஷ்டா ஹரிச்சரியா அனுவர்ணனம். இந்த பிறவிக்கடலை கடக்கிறதுக்கான படகாக ஹரிச்சரியா பகவானுடைய லீலைகள் இருக்கிறது, அதே திருஷ்டா, அதை காட்டி கொடுங்கள் மக்களுக்கு என்று வியாசரிடத்தில் நாரதர் சொல்கிறார். ஏன்னா யமாதிபர் யோக பதகி காமலோப ஹதா முகு. யம நியமங்கள் போன்ற அஷ்டாங்க யோக பயிற்சிகளால் கூட இந்த காமலோபத்தை போக்க முடியல. காமம்னா பெண் ஆசை, இல்லை ஆசைகள். லோபம்னா பணத்தாசை, இல்லை சொத்து மேலே உள்ள ஆசை, பேராசைகள். இதனால் ஏதத் மாத்திர ஸ்பர்ஷேச்சையா முகுவோ, ஏதத் ஆதுரச்சித்தானம் மாத்திர ஸ்பர்ஷேச்சையா முகுவோ. அடிக்கடி இந்த புலன் இன்பங்கள் என்ற இச்சைகளால் பாதிக்கப்பட்ட ஹிருதயம் கொண்டவர்கள், சித்தம் நொடிஞ்ச நிறைவேறின ஆசைகள், நிறைவேறாத ஆசைகளால், அந்த புலனிச்சைகளால் அதிகமாக வேதனைப்படுகின்ற, புலனிச்சைகளை அடைவதற்காக அதிகமாக சிரமப்படுகின்ற, அப்படிப்பட்ட கவலைப்பட்டு இயங்கி கொண்டிருக்கிற மனதுடையவர்கள்.
அப்படியேப்பட்ட தடைப்பட்ட ஆசைகளோடு வாழ்கிறவர்கள், எப்பவுமே அந்த புலனின்பத்துக்காகவே கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இருதயம் உடையவர்கள், அப்படியேப்பட்டவர்களுக்கெல்லாம் சாந்தி என்ன சாம்பியதி, சாந்தியே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேண்டி இந்த பாகவதத்தை காட்டி கொடுங்கள் என்று நாரதர் வியாசாச்சாரியர்கள் சொல்கிறார். இந்த புலனின்பங்களை அனுபவிக்கிறதுக்காக தானே, இந்த வயிற்றுப்பாட்டுக்காக தானே உதரம் பரிணா ஜீவா கதா மாத்திரைக்க ஜீவினர்கள் கிடையாது. எதுக்காக வேணும்? உதரம் பரிணா ஜீவகா, வயிற்றுப்பாட்டுக்காக தான் இன்னைக்கு ஜீவிக்கிறதே மக்கள்லாம். அன்னைக்கு எனக்கு சாப்பாடு யாரை போடுவா? இந்த உலகத்தில் ஜீவிக்கணுமே, அதுக்கு வேண்டி காம லோப ஹதா முகு, இந்த ஆசைகளாலையும் பேராசைகளாலும் கெடுக்கப்பட்ட ஹிருதயம் உடையவர்கள், அவர்களால் திருப்பி திருப்பி புனச்சர்வித சர்வன் அனுபவித்த வாழ்க்கையை மீண்டும் அனுபவித்து கொண்டு இப்படி அரைச்சென்று கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எதை ஆதுர சித்தானம், எதையாவது நினச்சி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற சித்தமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு விமோக்ஷனம் வேண்டாமா? அவர்களுக்கெல்லாம் என்ன சாம்பியதி, சாந்தி இல்லாமல் இருக்கிறாங்களே கொஞ்சம் கூட, அவர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் வேணாமா, சாந்தி வேண்டாமா அப்படின்னா அதுக்கு பாகவதம் தான் பெரிய ஒரு மருந்தம். இந்த பாகவதத்தில் முழுகணும்னா அப்படிப்பட்ட பாகவதத்தோடு பழகணும். நாம உங்களுக்கு பாகவதம் படிக்க வரலன்னா கவலைப்படாதீங்க, இல்லை பாகவதம் ருச்சி வரலன்னா கவலையே படாதீங்க. நிறைய ராமநாமா சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ணா இல்லாட்டி எந்த நாமம் பிடிக்குமோ அந்த நாமத்தை நிறைய சொல்லுங்கள். ஆனால் பாகவதத்தில் ருச்சி வந்துச்சு அப்படின்னா விடாதீங்க பாகவதத்தை. நமக்கு பக்தி வர்றது தான் பெரிய விஷயம். நாமத்துடைய நோக்கமே பிரேம தான். ராமநாமத்துடைய நோக்கம் மோட்சம் கூட கிடையாது. ராமநாமத்துடைய நோக்கம் மோட்சம்னா ஆஞ்சநேயர் மோட்சத்துக்கு போயிருப்பாரு. எத்திர ரகுநாத கீர்த்தனும் அதான். எந்த இடத்துல ரகுநாத கீர்த்தனம் நடக்குதோ அங்கே பிரேமையில் உருகணும். பாஷ்பவாரி பரிபூர்ண விஷயம், கண்களில் கண்ணீர் மல்கன்னு பிரேமையில் உருகணுன்றது ஆசைப்பட்டு தானே இந்த பூலோகத்தில் தங்கிட்டாரு, வைகுண்டத்துக்கு போகாமல் ஆஞ்சநேய சுவாமி. அப்படின்னா நான் நாமத்துடைய நோக்கம், அவர் ரோம்க்கு ராம்னா உடம்புக்குள்ள மயிர்கால ராமநாமம் ஊறி இருக்குன்னா எதுக்காக அந்த நாமம் அவ்வளோ ஜெபிச்சாரு? உடம்புல உள்ள அணுக்களில் ரத்தத்தில் எல்லாம் ராமநாமம் கலந்து போயிருக்காங்க அவர் உடம்புல, ஆஞ்சநேயர் உடம்புல. அப்படிங்கும்போது வாளில் நெத்தியில் எல்லாத்துலேயும் ராமநாமம் கலந்துருக்கு. அப்படின்னா அந்த ராமநாமமே போதுன்னு இருக்கலாம் இல்லையா? ஆமாம். அந்த ராமநாமத்துடைய நோக்கம் என்னென்னா பிரேம. பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதியும் நமது ராட்சசாந்தம். அப்படிப்பட்ட ராட்சர்களுக்கு யமனான் அந்த ஆஞ்சநேய சுவாமி தான் பக்தரிடத்துல அப்படி பிரேமையோடு உள்ளம் உருகி, அதுதான் நோக்கமா. ராமநாமத்துடைய நோக்கம் என்னன்னா பிரேம தான். ராமனிடத்துல ராம கதையில் பக்தினால பிரேமம் உண்டாகிறது தான். அந்த பக்தி நம்ம பாகவதத்தில் வந்துடுச்சுன்னா பாகவதை விடக்கூடாது. உடனே பாகவத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த பாகவதத்தை அனுபவிக்கணும். உடனே அந்த கதைகளில் மனசு ரமிக்கணும். கிருஷ்ண லீலைகளில், நவநீத நிலைகளில், காளை நர்த்தனம், கோவத்துவ உத்தரணம், மிருதபக்ஷ நிலையில், போதனா மோட்சம், சகடாசுர பஞ்சனம், திருணாவர்த்த மோட்சம், அதுபோல் வத்சாசுர வதம், அகாசுர மோட்சம், பிரம்மமோகன லீலை, கோபிகா வஸ்திராபரணம், காத்தியாயன விரதம், ராசலீலை, இது மாதிரி அருமையான லீலைகள்லாம் கொட்டி கிடக்குது பாகவதத்தில். அப்படியே ஒரு நாள் அந்த பஞ்சகீதங்கள், பிரமர கீதம், வேணுகீதம், யுகல கீதம், கோபிகா கீதம் போல பஞ்சகீதங்கள் இருக்கு, அதெல்லாம் படித்து அனுபவிக்கலாம். அதெல்லாம் பாக்கியம். அதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு உனக்கு பாக்கியம் இருந்தால் அனுபவிச்சுக்கும். அப்படி இருக்கும் பாகவதம். கொட்டி கிடக்குது. உலக சிந்தனைக்கே நம்மளை திரும்ப விடாதபடி இந்த பாகவதம் நம்மளை அப்படியே கிரகிச்சுக்குமோ. அதை நம்மளை போட்டு ஒரு அழுத்துச்சுன்னா நம்மளை இந்த பாகவத சல்லாபத்தில் நம்மளை முழுகடிச்சுன்னா அவர்கள் அதுலேருந்து வெளியே எழுந்து வரவே முடியாது. அவ்வளோ ஒரு போதை, அப்படியேப்பட்ட போதை. கேகாத்ம விஸ்மிருதி, உடம்பை மறக்க செய்தணுமா, வீட்டை மறக்க செய்தணுமா, அப்படியேப்பட்ட ஒரு போதையும் அது. போதையில் இருக்கிறவங்க தானே உடம்புல துணி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் ரோட்டில் மதிராமதாந்தா தெய்வாதுபேத, அது தெய்வ வசாத பேதம் வாசோ
அது மதுராமதாந்தா, மதுபானம் பண்ணவன் உடம்புல துணி இல்லையா இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் போயிடும் இல்லையா, அது மாதிரி கபிலவாசுதேவர் சொல்கிறார். அப்படி தியானம் சித்திச்சவனுக்கு அதுவே கடைசி ஜென்மா, அவன் உடம்புல துணி இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது அப்படின்னு. அது மாதிரி இந்த பக்தியில் தலைச்சவனுக்கு குடும்பம் இருக்குது, வீடு இருக்குதுன்னு மறந்துடுவான். அந்த கிருஷ்ண பக்தியில் எல்லாத்தையும் மறந்துடுவான். அவ்வளோ லேஸில் இந்த மாயை ஜெயிச்சிட முடியுமா? வீட்டை மறந்துட முடியுமா? தேகாபிமானத்தை விட்ட முடியுமா? பசிதாகத்தை மறக்க முடியுமா? நம்மளை ஒரு சுடுசொல் சொன்னாவே மறக்க முடியல நம்மளால். இரவும் பகலும் வாட்டி எடுக்குது. அப்படிப்பட்ட நம்மளோட பற்றுதல், நம்ம குழந்தைங்க, நம்ம மனைவி, நம்ம கணவன், நம்ம வீடு, நம்ம சொத்து, நம்ம சுகம், நம்ம காரு, நம்ம பங்களா அப்படின்னு இருக்கிற அவைகள்லாம் மறந்தே போயிடுமா. அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ லேஸில் இந்த மனசை அடைக்கிறதுக்கு இவைகள்லாம் இந்த நான் எனதுன்ற அகங்கார மமகாரத்தை வர்றதுக்கு நம்ம எவ்வளோ ஞான விசாரம்லாம் பண்ணுறோம், யோகம்லாம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், முடியாதில்ல. அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். நீ கிருஷ்ண கதைகளை கேட்டுப்பார், பாகவதத்தில் முழுகிப்பார். அப்படிப்பட்ட பாகவதர், சுகாச்சாரியர் மாதிரி ஒரு பாகவதர் வாக்கில் கேட்டோம்னா அப்பரிசுத்த மாதிரி உன்னால் எல்லா தேகத்தை தமோ விசிறியதே மக்கியம் கதையத கதாக, என்னுடைய அறியாமையானது அடியோடு போய்விடுறது உங்களுடைய கதைகளால், நீங்கள் சொல்லக்கூடிய கதைகளால் அப்படின்ட்டு பரிசுத்த மகாராஜா சுகாச்சாரர்களை சொல்கிறார். அந்தளவுக்கு அறியாமை நம்ம அசப்பப்பறவா. எனக்கு பசிதாகம் கூட எனக்கு வாட்டி எடுக்கலை. 5 நாளைக்கு முன்னாடி பசிதாகம் வாட்டி எடுத்து ஒரு ரிஷிகாலத்தில் பாவம் போட்டு அபசாரப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த பசிதாகம் என்னை பாதிக்கலையே. 5 நாளாக கதை சொல்கிறாராம். கொஞ்ச நேரம் கதையை விஸ்தராத், எனக்கு பசிதாகலாம் பாதிக்கும். அச்சுத பீஷம் முகலேருந்து வருது, அந்த பாயசத்தை சாப்பிட்டு இருக்கும்போது எனக்கு பசிதாகம் என்னமா பாதிக்கும்? நான் ஒன்றும் பட்னியா இல்லையே, நான் தான் சாப்பிட்றேனே, நான் கிருஷ்ண கதாமிரதத்தை சாப்பிட்றேனே, பாகவதாமிருத அப்படின்னு அந்த பாகவத அமிர்தத்தை சாப்பிட்றது எனக்கு ஏன் கவலை வரப்போகுது? நான் தேவாமிரதத்தையே விரும்புவேன். தேவரெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. எப்போ அவங்க அமிர்தம்லாம் வேணாவா பரிசத்துக்கு நேத்தும்போ அப்படின்ட்டு. அபக்தாம்ஸ்தாம்ச விக்ஞாய ந ததௌச கதாமிருதம். அவர்கள் தேவாமிரதம் கொடுத்து பாகவதாமிரத வேலை பேச வந்தவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்டார் வேறு இடம். அதனால் சுராணாமவே துர்லபா. ரொம்ப நாளாக தேவர்களுக்கு பாகவதாமிரதம் கிடைக்காம இருந்தான். அவர் வெறுமனே வந்திருந்தா இல்லை பக்தியோடு வந்திருந்தா அவங்களுக்கு பாகவதம் கிடைச்சிருக்கும். பக்திக்கு தான் கரையமாகும் தர இந்த அமிர்தத்துக்கே கரையமாகும். அதுபோது செல்லாத நோட்டுக்கா இந்த பாகவதி வார்த்தை மகான்கள் விலைக்கு தருவாங்க. இந்த பாகவதி வார்த்தையை பாகவத வார்த்தைகளை மகான்கள் விலைக்கு விற்க மாட்டாங்க. அதெல்லாம் சுகாச்சாரம் கொடுக்க மாட்டேன்ட்டார். பாகவதம் உங்களுக்கு கிடையாதுன்ட்டார். அதனால் சுராணாமபி துர்லபாக, தேவர்களுக்கே ரொம்ப நாளாக கிடைக்கலையா பாகவதம். பரிசுத்துக்கே அது மகாபௌருஷிகோ பவான், நீ மகாபுருஷன் அல்லவா, கர்ப்பத்திலே பகவானை தரிசனம் பண்ணவனாச்சு. 30 வருஷம் பார்த்து பாகவதம் கேட்க போகிறான்னு 30 வருஷத்துக்கு முன்னாடியே பரிசுத்துக்கு பகவான் தரிசனம் கொடுத்தாராம். கர்ப்பத்தில் போய் சங்கு சக்கர கதாதாரியா அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆகிருதி, ஒரு ரூபத்தில் அந்த சைஸில் சங்கு சக்கர கதாதாரியா பகவான் காட்சியளித்தானா பகவான். அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்புரட மௌலினம் அப்படின்னு அங்குஷ்ட மாத்திரத்தில் கட்டவல் பிரமாணத்தில் பகவான் காட்சியளித்தானா கர்ப்பத்தில் பரிசுத்துக்கு. அப்போ பகவானுடைய அனுகிரகம் எப்போ கிடைச்சிச்சு? ஆனால் மகானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது தான் லேட் ஆச்சு. அவருக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் சுகாச்சாரத்தை தேடி வந்த உடனே அப்போ பகவான் ஏற்பாடு சாபன்ற போல் கலிபுருஷன் சாபத்தை கொண்டு வந்தான் பரிசுத்துக்கு. அதையே பகவான் அட்வான்ஸ் ஆகி அதே அந்த ஒரு சாபத்தையே ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சு அவனுக்கு வைரக்திக்காரனாச்சு. அதனால் வைராக்கியத்தை உண்டாக்கி எல்லாம் அனுகூலமாக இருந்தாலும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் ஆயுசு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்றது வைராக்கியத்தை உண்டாக்கி கங்கைக்கரையில் போய் சுகாச்சார வாக்கில் பாகவதம் கேட்கும்படி பகவானுடைய ஏற்பாடு இதெல்லாம். கலிபுருஷன் கெடுதல் கொண்டு அந்த கெடுதலையே நல்லதாக மாற்ற பகவானுக்கு தெரியும். பக்தர்களுக்கு அது அனுகூலமாக மாற்றிடுவார். உலகத்தில் நாம் நிறைய விஷயங்கள் பிரதிகூலமாக நடக்குதுன்னு நினைக்கிறோம். நிறைய பக்தர்களுக்கு பிரதிகூலமாக நடக்குதுன்னா பகவான் வேற ஒரு காய நவுத்துறான்னு தெரிஞ்சுக்கணும். பக்தர்களுக்கு கெட்டதே நமே பக்த பிரணஷ்யதி, பக்தர்களுக்கு அமங்கலமே ஏற்படாது. கெடுதல் மாதிரி தெரிஞ்சால் அது பெரிய நன்மைக்காக தான் இருக்கும். பலி சக்கரவர்த்தி சொத்தெல்லாம் பிடிக்கிட்ட கெடுதல் கிடையாது. தன்னையே பகவான் அந்த பக்தனுக்கு கொடுக்கறதுக்காக தான்
அவங்களுக்கு அழியக்கூடிய சொத்துக்களை பிடுங்கி அழியாத சொத்தாகிய தன்னையே அந்த பக்தனுக்கு அளிப்பதற்காக பலி சக்கரவர்த்தியிடத்தில் 3 அடி மண்ணை யாசிச்சார் பகவான். அழியக்கூடிய சொத்தாகிய சொர்க்கலோகத்தெல்லாம் பிடுங்கி அழியாத சொத்தாகிய தன்னையே வீட்டு வாயில் காப்பாளனாக கொடுத்துட்டார். ஸ்வபாத பல்லம் தன் திருவடி கமலங்களை இருதயத்தில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் இவைகள் எல்லாம் பரிசு கேட்கு பகவான். பௌதிகமான செல்வங்களை அதை பரிசு இந்திரனுக்கு கொடுத்துட்டாரு. உனக்கு பௌதிகமான செல்வமும் உனக்கு சுகலோகத்தில் இருக்குது. தேவர்களே பிரார்த்திக்கத்தக்க அவ்வளோ செல்வ ஐஸ்வர்யங்கள் அங்கே கொட்டி கிடக்குது. அது இந்திரனுக்கே தெரியாதான். அது பலி சக்கரவர்த்தின்னு பிரத்யேகமாக வச்சிருக்காராம் பகவான். அது மட்டும் இல்லை, அந்த சௌபாக்கியங்களை நீ அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, வரப்போகிற சாவர்ணி மன்வந்தரத்தில் நீயும் இந்திரனாக போகிறேன். இந்திர பதவி ஆசைப்பட்டல, கண்டிப்பாக உனக்கு இந்திர பதவி சாவர்ணி மன்வந்தரத்தில் கிடைக்கும். அப்போவும் நான் உனக்கு வாசலில் மெய்காப்பாளனாக இருப்பேன். சின்ன காலை காட்டி பெரிய காலில் அளந்தல்ல, உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்ட்டு பகவான் அந்த பக்தனுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிட்டான். இப்போ ஏமாந்தது யார்? பகவானா பலி சக்கரவர்த்தியானா? பகவான் தான் ஏமாந்துருவான் பக்தரிடத்துல. பக்தர்களை ஏமாத்த தன் குழந்தைகளை ஒரு அப்பா ஏமாத்துவாரா? அவர் பெருசாக கொடுக்கணும்னு ஆசைப்படுவார். தன் சொத்தையே கொடுக்கணும், தன்னையே கொடுக்கணும்னு ஆசைப்படுவார். பாசமுள்ள பிள்ளை இடத்துல, பக்தரிடத்துல. அந்த பக்த வத்சலனே பேர், பக்த வாத்சல்யம். அப்படின்னும் போது விஷ்ணுவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து தன்னையும் கொடுத்தானே, சொத்தை விட அவன் உயர்ந்தவன் சொல்லி 3வது அடி தன் சிரசை கொடுத்தானே, அவனை பகவான் அப்படியே கைவிட்டுருவாரு. வாமன பகவான் அவனுக்குன்னு ஒரு அவதாரம் எடுத்து ஓடியாந்தா இருப்பார். கடகடன்னு உபநயன சம்ஸ்காரம்லாம் பண்ணிட்டு சூரியங்களை காயத்ரி வாங்கிட்டு எல்லாம் கௌபின இவர் கஷ்யபர் கொடுத்தார். மேகலை பிரகஸ்பதி பூணூல் அணித்தார். அம்மா கோபினம் அதிதி அம்மா தான் கொடுத்தா. அப்போ பூதமாதேவி தண்டத்தை கொடுத்தா. அப்படின்னு சந்திரன் பலாச தண்டத்தை கொடுத்தார். பிரம்மதேவர் காமண்டலில் கொடுத்தார். சரஸ்வதி அக்ஷரமாலை கொடுத்து, கொடை ஆகாச தேவத்தை கொடுத்தது. இதெல்லாம் பூமாதேவி மாந்தோல் கொடுத்தான். இதெல்லாம் தரித்து கொண்டு வாமன பகவான் கடகடன்னு யக்ஞசாலைக்கு போனோமா. உடனே அந்த பலி சக்கரவர்த்தி அந்த பக்தனை போய் பார்க்கணுமா, அவ்வளோ ஆசை. அதனால் சீக்கிரமாக சங்கச்சக்கர கதாதாரியாக காட்சியளித்த வாமனவதத்தில் உடனே உள்ள பிரம்மச்சாரியாக மாறிட்டார். ஒரு நிமிஷத்தில் மாறி உடனே பார்த்தா சமிதாதானெலாம் பண்ணி எல்லாம் முடிஞ்ச உடனே உபநயன சம்ஸ்காரம்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் நேராக வந்த காரியத்தை முடிக்கணும். நேராக பலி சக்கரவர்த்தி வீட்டு வாசல் தான் அந்த பிருகுகச்சம் நர்மதானாதிகாரில் பிருகுகச்சம் இடத்துல அந்த சுக்கராச்சாரியர் பிருகு மகரிஷிலாம் பண்ணக்கூடிய ஏகத்தில் அந்த யக்ஞ வேள்வி சாலையில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரானா பகவான். அந்த பக்தனை பிரத்யத்திற்கு செய்ய பக்தனை பார்க்கணுன்ற ஆசை. அவதான் அம்மா அப்பா கஷ்யப்பர் ததிதி பற்றிலாம் பேச்சே இல்லை. பிறந்த உடனே பெருசாகிட்டான், உடனே கிளம்பிட்டான், உடனே முன்னாடி ரூபத்தில். அந்த பக்த வாத்சல்யம் தான் பெருசு. சிவபெருமானுக்கே பின்னாடி தான் கங்கா தீர்த்தம், அந்த விஷ்ணுபாத தீர்த்தம் சிரசில் தரிக்க முடிஞ்சது. அந்த பாக்கியம் கழிச்சது சிவபெருமானுக்கே. முதல்ல யாருன்னா பலி சக்கரவர்த்தி தான் விஷ்ணுவுடைய பாத தீர்த்தத்தை அலம்பி சிவபக்ஷணம் பண்ணிட்டானா. வாமனர் ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் கிம் கரவாமிதி, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள், வருக வருக நல்வரவு அப்படின்ட்டு அழிச்சு பலி சக்கரவர்த்தி அந்த வாமனுடைய பாத தீர்த்தத்தை அலம்பி தன் சிரசில் தரிசின்றான். அதற்கு பிறகு விஸ்வரூபம் எடுத்து பிரம்மலோகத்துக்கு ஒரு திருவடி போய் அந்த பிரம்மதேவரால் அலம்பப்பட்ட தீர்த்தம் தான் கங்கா பிரவாகமாக கங்காதரன் ஆகிய சிவபெருமான் தள்ளத்தாங்க. இவங்களுக்கெல்லாம் பின்னாடி தான் கிடைக்குது பகவத் பாத தீர்த்தம். அதுக்கு முன்னாடியே பக்தனுக்கு தான் ஃபஸ்ட் இடம் கொடுப்பார் பகவான். அது மாதிரி பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணார். அதனால் பக்த வாத்சல்யம் ரொம்ப அதிகம் பகவானுக்கு. அவன் அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் அங்கே போனதே. அவங்கள சொத்தை பிடுங்கிறது ஒரு சாக்கில் அவனுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணுறது தான் பகவான் போனதே இல்லையா. இது மாதிரி சரித்திரங்கள்லாம் படிக்கும்போது, இது தியானம் பண்ணும்போது, இதை பற்றி பேசும்போது வேறு என்னடா பெருசாக நம்ம செய்திருப்போம். பகவத்கதைகளை பேசுறதை விட பெரும் பாக்கியம் வேறு என்ன இருக்குது? மனுஷ ஜென்மம் எடுத்தது இதான். இப்போ தான் நம்ம பிரயோஜனமாக காலத்தை கழிக்கிறோமா பகவத்கதைகளை பேசுறது, பகவான் நாமங்களை கீர்த்தனை பண்ணுறது. அதெல்லாம் உங்களுக்கு பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வராத வரைக்கும் நாமத்தை நிறைய சொல்லுங்கள். பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வராதுன்னா விடாதீங்க, உடனே பிடிச்சிங்க. பாகவத்தை நல்லா அனுபவிங்க.
பாகவத்தில் ருச்சி வந்துச்சுன்னா உடனே பாகவத்தை விடாது. கிருஷ்ண பக்தி ராம பக்தியை விடக்கூடாது. ராமாயணத்தில் ருச்சி உடனே ராம கதைகளை அனந்தமாக கேட்கணும். தயவுசெய்து இந்த உருவமா அருவமா துவைதமா அத்வைதமா விசிஷ்ட அத்வைதமா தயவுசெய்து இது மாதிரி வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. நமக்கு தேவை பகவான் தான். எனக்கு அத்வைதமும் வேணாம், துவைதமும் வேணாம், விசிஷ்டத்தை எனக்கு கிருஷ்ணன் தான் வேணும், ராமன் தான் வேணும், அவன் நாமம் தான் வேணும், பாகவதம் தான் வேணும், ராமாயணம் தான் வேணும். இது போதும் எனக்கு. அது யார் சொன்னாலும் கேட்பேன். அத்வைதிகள் சொன்னாலும் சரி, துவைதிகள் சொன்னாலும் யார் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு கிருஷ்ண பக்தியோடு சொன்னால், கிருஷ்ண கதைகளை ரசித்து சொன்னால் அது போதும். பகவான் தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர மதங்கள் முக்கியம் இல்லை. எல்லா மகாத்மாக்களும் வேணும் எனக்கு. புரியுதுங்களா? அதனால் இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் நம்ம அதில் புத்தி போயிடுமே தவிர பக்தியில் கோட்டை விட்டுருவோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சாரம்னா பகவத் பக்தி தான். அதனால் பாகவதம் இதில் முழுகிட்டான்னா ஒவ்வொரு ஸ்கந்தம், ஒரு ஸ்காந்தம், ஒவ்வொரு ஸ்கந்தம் இருக்கு இல்லையா, 12 ஸ்கந்தங்கள். இதில் ஒவ்வொரு ஸ்கந்தத்துலேயும் பகவத் பக்தி அப்படியே சொட்ட சொட்ட இருக்குது. பாகவதத்து மாதிரி ஒரு கந்தம் கிடையாது. இது முடிச்சாச்சு பாகவதம், அவ்வளோதான், போர் ஆச்சு. அதைப்பா என்ன படிச்சுட்டோம்பா, அதுதான்ப்பா பாகவதத்தில் ஒன்று நான் தெரிஞ்சுக்க வந்துருக்கேன், எல்லாம் நான் தெரிஞ்சு கரைச்சி குடிச்சிட்டோம்பா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லும் பார்க்கலாம். ஒருத்தர் கிடையாது. ஒரு கதை போனால் இன்னொரு கதை. நவமஸ்கந்தத்தில் சூரிய வம்சத்து ராஜாக்கள் எவ்வளோ கதைகள் இருக்குது, சந்திர வம்சத்து ராஜாக்கள் எவ்வளோ கதைகள் இருக்குது. நவமஸ்கந்தத்தில் 90 அத்தியாயம் கிருஷ்ணலீலைகள் எவ்வளோ அருமையாக இருக்குது. 10 ஸ்கந்தம் எல்லாம் படித்து முடிச்சிட முடியுமா? அவ்வளோ நம்ம விசாரம் பண்ண முடியுமா? அவ்வளோ தெரிஞ்சிக்க முடியுமா? இந்த பாகவதம் ஒன்றுக்கு நீ 10 ஜென்மம் எடுக்கணும் பாகவதம் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸ்ரீ அண்ணா சொல்கிறார், நாம் ஏதோ சமுத்திரத்துக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஸ்நானம் பண்ணாலும் சமுத்திர ஸ்நானம் தான். சமுத்திரம் பெருசு. அதனால் சமுத்திரம் முழுவதும் நான் ஸ்நானம் பண்ணேன்னா, அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு கிளி என்ன பண்ணிச்சான், அது நாக்கில் குருவி, சிட்டுக்குருவி, அதை என்ன பண்ண நாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புல் எடுத்துகிட்டு வந்து அந்த புல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொண்டு வந்து கரையில் கொண்டு வந்து விட்டுதான். அப்போது அந்த சிட்டுக்குருவி, அப்போது ஒருத்தர் பார்த்து கேட்டாங்கன்னா, சிட்டுக்குருவி நீ என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, இந்த புல்லுனால நான் அந்த தண்ணீரை கொண்டு வந்து நான் கரையில் கொஞ்சம் கொட்டுறேன். எதுக்கான சமுத்திரத்தை ஃபுல்லாக இறச்சிட்டோம்னா நிறைய மீன்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நான் சாப்பிட்லான்ட்டு அப்படின்னு ஒரு சிட்டுக்குருவி சொல்லிட்டான். இது எப்படி இருக்குது பாருங்கள். இது அண்ணா சொல்கிற கதை. இது சிட்டுக்குருவி பார்த்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சின்ன தர்ப்பையில் அந்த தண்ணீரை கொண்டு வந்து கரையில் இறைச்சா எப்படி இறைச்சிட முடியுமா? அது மாதிரி தான் நம்ம இந்த சின்ன நாக்கை வச்சுட்டு பாகவதத்தை ஃபுல்லாக நான் பறிச்சிடுறேன், பாகவதம் கதை சொல்கிறேன் அப்படின்னு இறங்கிட்டா அவ்வளோ விஷயங்கள் ஆழ்ந்த கருத்துக்களுக்கு தான். அது மாதிரி தான் நம்ம இந்த சின்ன நாக்குனால நம்ம பாகவதம் படிக்கிறது, பாகவதம் பற்றி பேசுறது. ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய வாயில் ஒரு புல்லை கொண்டு வந்து அந்த புல்லுனால் அந்த தண்ணீரை கொண்டு வந்து இறைச்சிற சமுத்திர ஜலத்தை இறைக்கிற மாதிரி கதை தான். பாகவதம் பெரிய சமுத்திரம், அவ்வளோ விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த பாகவதத்தில் அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் பாகவதத்தில். அது மாதிரி சமுத்திரம் போல பாகவதம் எல்லை காண முடியாது. என்ன ஒன்றுன்னா, இதில் யார் கூப்பிட்றாருன்னா ரசிகர்கள்னு கூப்பிட்றாரு. பக்தர்கள் தான் ரசிகர்கள்னு சொல்கிறாரு. இங்கே ஒரு ரசிகன் தன்னுடைய ஒரு ஹீரோவை தவிர வேறு யாரையும் ரசிக்க மாட்டான் இல்லையா? அது மாதிரி இந்த கிருஷ்ண ரசிகன், பாகவத ரசிகன் வேறு எந்த புராணத்தையும் பெருசாக பேச மாட்டான், வேறு எந்த ஒரு கந்தத்தையும் உயர்வாக வச்சுக்க மாட்டான், அந்த பாகவதம் ஒன்றை தவிர. அப்படி ரசிக்கிறனால்தான் பாகவதத்தில் ஆழ்ந்து போக முடியும். பாகவதத்தை ரசிக்கிறேன் அவன் மற்றதையும் ரசிக்கிறேன்னு சொன்னால் அவன் புத்தி குழப்பம் உண்டாயிடும். பிரமா வகைகி ஏகம் பாகவதம் சாஸ்திரம். அந்த பாகவத சாஸ்திரம் ஒன்று போதும் அப்படின்னு இருக்கிறவங்க அதிலே ரமிச்சுட்டு இருப்பாங்க ஆனந்தமாக.
அது மாதிரிலாம் மகாத்மாக்கள் நம்ம முன்னோர்கள்லாம் முதா அப்படின்னு பதம் இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக அந்த பாகவதத்தை படித்து அனுபவிச்சிருக்காங்களாம். இந்த ஸ்காந்தமாக அந்த பாகவதத்தை படித்து அப்படி அனுபவிச்சிருப்பாங்களாம். இந்த நரசிம்ம அவதாரத்தில் மட்டுமே ரமிச்சு இந்த 7ஆம் ஸ்கந்தம் மட்டுமே படித்து எவ்வளோ பேர் சித்தி அடைஞ்சிருக்காங்க. அந்த நரசிம்ம உபாசகர்களாக நரசிம்ம பக்தர்களாக மாறியிருக்காங்க எவ்வளோ பேர். அந்த ஸ்ரீதரரே நரசிம்மர் உபாசனை பண்ணுறவர் தான். இதுக்கு வியாக்கியானம் கொடுத்தார் பாகவத்துக்கு. அந்த நரசிம்ம உபாசனை அந்த நரசிம்ம பக்தி உண்டாகணும்னா அந்த பிரகலாத் சரித்திரம் அந்த 7ஆவது ஸ்கந்தம் மட்டும் படித்தாலே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நமக்கு தேவையானது எல்லாம் அந்த 7ஆவது ஸ்கந்தத்தில் புட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் ஒரு ஏகாந்த லாபம். வச்சசோனு பும்சம் சுஸ்லோகம் ஒளிர் குணவாதமாகும். அந்த குணங்களை பற்றி அனுவாதம் பண்ணி பேசுறதுக்கு பற்றியா அதுதான் ஏகாந்த பெரிய லாபமாகும். அது சௌக்கியமாக இருப்பாங்க மகான்கள்லாம். தனிமையில் போயிடுவாங்க. அழகாக அந்த பாகவத புஸ்தகத்தை அப்படியே பொக்கிஷம் மாதிரி பெரிய ஒரு புதையில் இது. அப்படி எடுத்துன்னு போயிடுவாங்க. எடுத்துன்னு போய் வச்சு கந்தத்தை படிக்க அப்படியே கண்ணீர் மல்க அப்படி படித்து அனுபவிப்பாங்க பாருங்கள். அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அந்த பாகவதத்தை படிக்கும்போது. ஆனந்தத்தில் தலைப்பாங்க. என்னடா இந்த வாழ்க்கை படம் ஒன்றும் இல்லாத, ஆனால் கோடியாக சொத்து லட்சம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறோமே தவிர எல்லாம் பேங்க் பேலன்ஸில் இருக்குது. கண்ணில் கூட பார்க்க முடியல. எல்லாமே ஃபோன்லேயே இப்போ ஜிபேயில் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். நோட்டு முன்னாடி இந்த மாதிரி நோட்டு கண்ணில் பார்த்தான். அதில் கூட பார்க்க ஏதோ பேங்க்கில் இருக்கான், அதெல்லாம் ஜிபேயில் பண்ணுறான், பொருளை வாங்குறான், அவள் தானே தவிர பணத்தை யார் கட்டுக்கட்டாக பார்க்குறாங்க. இப்போ அதே மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே என்னதான் கோடீஸ்வரன் லட்சாதிபதியாக இருந்தாலும் சந்தோஷம் இல்லாதவங்க இருக்கான். ஏதாவது ஒரு கவலை, பத்தலை போதலை எதையாவது நினச்சி கவலைப்பட்டு இருக்கான். சதா சமுத்விக்னதியாம், எப்பொழுதும் இடிந்த புத்தி, சதா சமுத்விக்ன தடைப்பட்ட ஆசைகளோடு இடிந்த புத்தி உள்ளவர்களாக கவலைப்பட்டுனே இருக்கான் அவன் மனுஷன். எதனால்னா அசத்கிரகாத், அழியக்கூடிய விஷயங்களை அது கிரகிக்கணுன்ற ஆசை தான். அசத்கிரகாத் ஹித்வா ஆத்மபாதம், இது ஆத்ம லாபத்தை அடையறதுக்கு பெரிய தடையாம். இந்த பணத்தாசை கவலைகள் இதுதான் எல்லாம் பிரகலாதன் சொல்கிறார். இதெல்லாம் அது கொடுத்து அந்த உபதேசங்கள்லாம் வேத வாக்கு மாதிரி எடுத்துக்கணும். தத் சாது மன்யே அசுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்ன தியாம் அசத்கிரகாத்து ஹித்வாத்மபாதம் கிரகம் அந்த கோபம் வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயேத. பாழுங்கிணறு போல் இந்த கிரகத்தை விட்டு வனத்துக்கு போன பிருந்தாவனத்துக்கு எதுக்கான ஹரி ஆசிரியம் தான் நோக்கமே. பாகவத பாராயணம் பண்ணணும். பாகவதம் பாராயணம் பண்ணி ஹரி ஆசிரிக்கணும். கிருஷ்ண ஆசிரியம், அவனுடைய ஆசிரியத்தில் அந்த குளிர் நிழல், அவன் நிழலில் நம்ம வாசம் பண்ணணும். அந்த குளிர் நிழலுடைய சௌக்கியத்தை, அந்த குளிர்ச்சியை அனுபவிக்கணும் இந்த பாகவதத்தில். சரண சரோரு ஹாந்திகம், அதான் ஒரு தனி அனுபவங்க. அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது அந்த பாக்கியத்தை. ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். பாகவதத்தில் ரமிக்கிறதுலாம் ஒரு ரகசியமான விஷயம். அது தனி உலகம். அவர்கள் சதா வைகுண்ட நிலையாக, அவர்கள் வைகுண்ட வாசிகளும். நான் சொல்லிட்டேன் விளையாட்டா, ஆனால் அனுபவித்தவங்கள நினைத்து தியானம் பண்ணி பார்த்தா எப்படி அனுபவிச்சிருப்பாங்க இந்த பாகவதத்தை. யாரும் வேண்டாம், இந்த பாகவதம் நான், அது போதும். கிருஷ்ணன், இந்த பக்தர்கள், பாகவத்தில் உள்ள பக்தர்கள், குந்தி வாச்ச பீஷ்ம வாச்ச அப்படின்னா அந்த பாகவதர்களுடைய சகவாசம், அந்த சல்லாபம், அவர்கள் எப்படிலாம் வாழ்ந்தார்கள், எப்படி கிருஷ்ண அனுபவத்தை அனுபவித்தார்கள் அப்படின்னு அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுறாங்களா அவங்க ஸ்துதிகள் மூலமாக. அதை நம்ம கேட்கறதுனால நம்மளுக்கு பெரிய அது ஒரு அனுபவம். பக்தர்கள் பகவான் அனுபவித்த கேட்குறதே அது ஒரு நம்மளுக்கு பக்த அவலம்பனாத்தாய, அந்த பகவான் அவலம்பனாத்தாய, அந்த பகவானோட கொஞ்சம் கொலாவத அந்த யசோதையை பற்றி கேட்கும்போது நாம் என்னவே நம்மளே யசோதையாக மாறிடும், நாமளே பீஷ்மராக மாறிடும், நம்மளே குந்தியாக மாறிடும். அங்கே அந்த அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் இந்த பாகவதம் படிக்கும்போது, இந்த பாகவதம் கேட்கும்போது. அது ஒரு தனி உல்லாசம், அனந்தமான ஒரு வாழ்க்கை. அவர்கள் தனி உலகத்தில் வாழ்வாங்க, எப்பொழுதும் பகவான சிந்தனை இல்லை. அந்த பரதேவீஸ்வரர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். மான் ஜென்மத்தை எடுத்த உடனே ஐயோ ஒரு ஜென்மாவே விரத்தமாக போச்சு,
அப்படின்னு எவ்வளோ புலம்பிருப்பார். சொத்து சுகம் போயிடுச்சேன்னு கவலைப்பட்டுல. எது நாட்டெல்லாம் திறந்துட்டு வந்தார் பரதயோகீஸ்வரர். மனைவிலாம் திறந்துட்டு பிள்ளைங்கள்லாம் திறந்துட்டு வந்துட்டார் நேபாளுக்கு. அந்த நேபாள் கண்டகி நதிக்கு வந்துட்டார். ஆனால் மனைவி திறந்த பற்றி கவலைப்படல, சொத்து சுகம் திறந்த பற்றி கவலைப்படல. சம்பன் நிகேதாத்து தன்னுடைய அப்பா பாட்டம் வழி வந்த சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பாகம் பிச்சு கொடுத்துட்டு இல்லறம் இடையூறுன்னு சொல்லிட்டு கண்டகி நதிக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு பகவான் என்ற பெரிய செல்வம், இந்த பக்தி செல்வத்தை எடுத்து வந்துட்டார். அந்த அனுபவத்தில் அப்படி அவிரத புருஷ பரிச்சர்யா இடைவிடாமல் 24 நேரம் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி கண்களில் கண்ணீர் மல்க அந்த கேசவா மாதவா மதுசூதனா பகவான் நாமங்களுக்கு கீர்த்தனை பண்ணிட்டு அப்படி பேரானந்தத்தில் தலைச்சாராம். பாவ சமாதிக்கே போயிட்டாராம். அடுத்த ஸ்டேஜ் பிரேம சமாதி, அதுக்குள்ளவே கீழே வந்துட்டார். பாவ சமாதி வரைக்கும் அந்த பாவ நிலை, அந்த உடம்புல ரோமாஞ்சனம் கொஞ்சம் தொண்டை கத்கதம், அப்படி பூஜையும் மறந்துடுவாராம். அந்த பகவான் சாலக்கிரம சிலையில் பூஜை பண்ணும்போது பரதயோகீஸ்வரர் அப்படி பகவான் அவ்வளோ பிரேமை இல்லாமல் எப்படி 24 நாள் அவிரத புருஷ பரிச்சர்னா 24 நேரம் பகவானுக்கு எப்படி பூஜை பண்ண முடியும்னா அவ்வளோ பிரேமை. அந்த பக்தி சௌக்கியம் அவ்வளோ சுகமாகலை. பக்தியில் ஈடுபடுறது அவ்வளோ சௌக்கியமாக. பிரம்ம சௌக்கியம் அனந்தம், எல்லையற்ற பிரம்ம சௌக்கியத்தை உண்டாக்கக்கூடியது அந்த பக்தி. மனசை பரிசுத்தமாக்கக்கூடியது அந்த கிருஷ்ண பக்தியானது, அந்த பாகவத பிரேமையானது. ஒன்றுமே வேணாங்க. நம்மளாம் ஆரம்பத்தில் சொல்லுவோம், வெறுமனே பாகவதம் புரியலனா கூட ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணே வாயேன், உனக்கு அப்படி ஒரு பக்தி வரும். வெறும் பாராயணம் 24 எப்போத்தாலும் பாராயணம் பண்ணுறதுலேயே தினமும் நித்தியம் பாகவத சேவையா பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தை பாருங்க. அவர்களுக்கு பாகவதம் தவிர வேற எதுவும் தெரியாதான், கதா மாத்திரம். அதாவது நாரதர் சொல்றார், நிசேஷ சேஷ முககீத கதை ஏகவானாக. இந்த சனகாதி முனிவரில் நாரதர் முன்னாடி சொன்னார்ல கதா மாத்திரைக்கு ஜீவனான்னு, இன்னொரு இடத்துல சொல்றாரு மிச்சமில்லாமல் ஆதிசேஷன் நிசேஷ சேஷ முககீத ஆதிசேஷன் வாக்கில் கதை ஏகபானாக இந்த பாகவதத்தை மாத்திரம் பருகினாங்களாம். பருகி என்னன்னா அந்த பிரேம பிரகாச ஹிருதயே சரணம், அந்த பிரேம பிரகாச ஹிருதயத்தோடு வாழ்ந்தவர்கள். அதனால் அப்படியேப்பட்ட பிரேம பிரகாச ஹிருதயம் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு நாரத பிரார்த்தனை பண்ணுறாரு. அதுக்காக உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன். பிரேம பிரகாச ஹிருதயே சரணம் கதோஸ்மி, அதுக்காக உங்களுக்கு சரணம் அடைக்கின்றேன் என்று நாரத பிரார்த்தனை பண்ணுறார். சனகாதி முனிவத்தில் மகான்களிடத்தில் போனால் தான் அந்த பக்தின்ற பிரேம பிரகாச ஹிருதயம் நமக்குள்ளே, அந்த ஹார்ட் சர்ஜரி புதுசாக ஹார்ட்டை நம்மளுக்குள்ளே கூட்டுவாங்க. இது இந்த கல் ஹிருதயம் போய் அந்த பிரேம ஹிருதயம் நமக்குள்ளே வந்துடும். அந்த பிரேம பிரகாசம் அடையுமா நமக்குள்ள. பிரேம பிரகாச ஹிருதயே சரணம் கதோஸ்மி. என்ன வார்த்தையும் பாருங்க, விளையாடி இருக்க வார்த்தை. நிசேஷ சேஷ முககீத கதை ஏக பானாக, பாகவத்தை மாத்திரம் பருகனாங்களாம். ஆதிசேஷன் வாக்கில் 1000 வாக்கில் என்ன சொன்னா பகவான் பெருமைகளை தான் வேற என்ன 1000 வாக்கு தான் 1000 விஷயமா பேசுவார். ஆதிசேஷன் ஒரே விஷயம் கிருஷ்ண பகவானுடைய பெருமைகளை மட்டும்தான் பேசுவார். அது ஆதிசேஷனுடைய சிஷ்யர்கள் ஆகிய சனகாதி முனிவர்கள் அப்படி கிரகிச்சாங்கன்னா அந்த பாகவதத்தை. ஆதிசேஷனுடைய சிஷ்யர்கள் சனகாதி முனிவர்கள் அப்படி பாகவதத்தை கிரகிச்சாங்களாம். அந்த பாகவதத்தை நாரதருக்கு சொல்கிறாங்க. அவ்வளோ லேஸில் பாகவதம் கட்சிடாது. இதெல்லாம் வந்து தபசுனால யோகத்தினால இதெல்லாம் கட்சிடாதுங்க. ஒரு மகாத்மா அந்த பாகவதத்திலேயே மெல்ட் ஆகி அந்த பாகவதத்திலே ஊறி போய் அந்த பாகவதத்திலே முழிச்சாலும் பாகவதத்திலேயே விழித்தெழுந்து கொண்டு பாகவதத்திலே மார்பில் அணைச்சிண்டு பாகவதத்திலேயே வாழ்க்கை நடத்துகிறவங்க பாகவத்துக்குள்ளே தானே போயிடுவாங்க. அவங்களுக்கு வேறு உலகம் தெரியாதவன். ஸ்ரீ அண்ணா சொல்கிறார், அந்த பாகவதம்னு அவங்களுக்கு சங்கம் நிறைய இருக்குது பாகவதத்தில். அம்பரீஷை சரித்திரம் பண்ணால் அம்பரீஷனோட பேசுகிறார். அம்பரீஷ பக்தியில் விளாவே இவரே அம்பரீஷனை மாறிடுவார் அந்த கதை படிக்கிறவங்க. சுகாச்சாரியர் எப்படி தன்மயதையா அந்த யசோதையாக மாறி அந்த கதை சொல்லும் போது தானே நம்மளோட அப்படியே அனுபவமாக இருக்குது. சுவானுபவமாக சொல்கிறார் இல்லையா பாகவதம். எதனால்னா அந்தந்த கேரக்டராகவே மாறிடுவாராம் சுகாச்சாரியர். அப்படி சொல்லுவாராம். அந்த குசலராகவே மாறிடுவார், தன்மயமாக மாறிடுவாராம்.
அந்த பக்தர்களுடைய அனுபவங்களோடு நாம் படிக்கும்போது அந்த பக்த அனுபவம் நமக்குள்ளே ஏற்படும். நாமளே அந்த பரதேவஸ்வரராக மாறின மாதிரி ஆகிடும். நாமளே அம்பரீஷனா, நம்மளே பிரகலாதனா, நம்மளே பலி சக்கரவர்த்தி அப்படி மாறிடுவோம். அந்த இடத்துல பார்த்தா படிக்கும்போது அவ்வளோ அனுபவமாக சொல்லியிருப்பார் யார், சிவாச்சாரியார். இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் வேண்டாமா? பெரிய லாபமாச்சு. இந்த பரமார்த்த லாபத்தை அள்ளி கொடுத்து விடக்கூடியது பாகவதம். ஆனால் என்ன ருச்சி வராது நிறைய பேருக்கு. அந்த பாகவதம்னா ஏதோ புஸ்தகம் பாகவதம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே கொள்ளக்கூடிய பெரிய சந்தோஷம், பயங்கரமான வைப்ரேஷன், பக்தி வாத்சல்யம் நமக்குள்ளே அப்படியே சாநித்தியம் பெருகக்கூடிய, நம்ம குடும்பத்தையே சேமமாக்கக்கூடிய, நம்மளை உயர்ந்த இடத்துல வைக்கக்கூடிய அப்படியேப்பட்ட உயர்ந்த கிரந்தம் இது அப்படின்னு தெரிஞ்சிக்காதனால இந்த பாகவத ஒரு புஸ்தகம் என்னுடைய வீட்டில் தூங்கின்னு இருக்கு. படித்து மாளாது, எல்லாம் புரிய வேணாம். உனக்கு அதில் ஏதாவது ஒரு கதை புரியும் இல்லையா, அந்த கதையை திருப்பி படிச்சுன்னா உனக்கு அதில் பக்தி பிரகாசிக்கும், பக்தி பெருகும். அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒரு 11ஆம் ஸ்கந்தத்தில் மட்டும் பார்த்தா 24 குருக்களுடைய உபதேசங்கள். அந்த தத்தாத்திரேயர் எது மகாராஜனுக்கு சொல்கிறார், நவயோகிகள் சம்பாதம். அந்த 9 யோகிகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. ஒரு பக்தன் உத்தம பக்தன் எப்படி இருப்பான், பிராகிருத பக்தன் எப்படி இருப்பான், மத்தியம பக்தன் எப்படி இருப்பான், பாகவத பிரதானன் யார், பக்தோத்தமன் பாகவதோத்தமன் யார், பாகவத பிரதானன் யார், அப்படின்னா உத்தம பக்தன் யார், நிறைய சொல்கிறாரு. அந்த பக்த லட்சணங்கள்லாம், பகவானுடைய அவதார கதைகள் என்ன, இவன் எந்த யுகத்தில் எப்படி வழிபடுவாங்க, கலியுகத்தில் கேசவ கீர்த்தனத்தில் வழிபடுவாங்க அப்படின்னா, அந்த நவயோகி சம்பாதத்தில் கரபாஜனர் கேசவ கீர்த்தனால நாமசிங்கத்தின் பெருமையை சொல்கிறாரு. கலியுகத்தில் நாமசிங்கத்தில் தான் பகவானை கரையேறுவாங்கன்ட்டு. அதில் சீதாபதினா ராமநாமம் தான் ரொம்ப பிரசித்தமாக இருக்கும் அப்படின்னே சொல்கிறாரு கரபாஜனர். அதெல்லாம் படித்து பாருங்கள். இப்போ ஏகாதச ஸ்கந்தத்தில் 11ஆம் ஸ்கந்தத்தில் வருது பாருங்கள். எல்லா சாஸ்திரங்களுடைய சாரமாக பிழிஞ்சு கொடுத்துருக்காரு 11ஆம் ஸ்கந்தத்தில். நிறைய கதைகள், 24 குருக்கள் வருது, நவயோகி சம்பாதம், அம்சரூபத்தில் பகவான் காட்சியளித்து சனகாதி முனிவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை போக்குறார். பிரம்மதேவரே திணறார் சனகாதி முனிவர் கேட்ட கேள்விக்கு. அப்போ பகவானை தியானம் பண்ணோடனே பகவான் அம்சரூபத்தில் வந்து சனகாதி முனிவர் உபதேசம் பண்ணுறார். மார்கண்டிய மாயா தர்சனம் 12ஆம் ஸ்கந்தத்தில். அப்போ பகவான் நரநாராயணலாம் வந்து மாயா தர்சனத்தை காண்பிச்சது. சிவபெருமான் வந்து அனுகிரகம் பண்ணது. புராணாச்சாரியர் மார்கண்டியருக்கு அனுகிரகம் பண்ணது. இதெல்லாம் நிறைய இருக்குது பாகவத்தில் கொட்டி கிடக்குது. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். நம்ம மனசை பறி கொடுத்துட்டோம்னா உலக விஷயங்களை பற்றி என்னான்னு கூட ஒன்றும் தெரியாது. உலக விஷயங்களை மனசு உள்ளே போக குப்பைகள் உள்ளே போகிற மாதிரி நம்ம மனசை அசுத்தமாக்கி நம்மளை நிம்மதியை கெடுத்துடும், நம்மளை அலைய விட்டுடும். நிம்மதியற்றவனாக பண்ணக்கூடியது உலக விஷயங்கள். பாகவதம் நிம்மதியை தவிர வேறு எதையும் கேவல அனுபவம் ஆனந்த ஸ்வரூபம். இந்த பாகவதமே வெறுமனே ஆனந்த அனுபவரூபமான ஆனந்தத்தை மட்டும் கொடுக்கக்கூடியது. கேவலன்னா துன்ப கலப்படம் இல்லாமல் வெறும் ஆனந்தத்தை மட்டும் கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டது பாகவதம். பகவானுடைய ஸ்வரூபமே அப்படிப்பட்டது. பகவான் தானே பாகவதம் ரூபத்தில் இருக்கான். பாகவதனே கிருஷ்ணன், பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி, கண்ணுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணன் எதுனா அந்த பாகவத ரூபமா, பாகவதம் தானா. மேனிலே பகவத் ரூபம், சாஸ்திரம் பாகவதம் கலியுகத்தில் பாகவத ரூபத்தில் பகவான் இருக்கான். பாகவதத்தை பார்க்கும்போதே பகவானை பார்க்குற மாதிரி. அதனால் ஒரு பொழுதும் இதை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்கு இல்லையா. என்ன முன்சரி, ஒரு பொழுதும் இந்த பாகவதத்தை பருகிறதுலேருந்து நழுவிடாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த அனுபவத்தை அனுபவிக்காமல் உங்களுக்கு வாழ்நாளை வீணாக்கிடாதீங்க. ஏன்னா இதுக்கு அவ்வளோ லேஸில் கிடைக்காது. கட்சிச்சுன்னா இந்த அனுபவம் எப்படியாப்பட்ட உயர்ந்த லாபம், மகத்தான லாபம். கிருஷ்ணானுபவத்தை கிடைக்கக்கூடியது. அப்படியேப்பட்ட உயர்ந்த லீலைகள், பிரம்மமோகன லீலையில் பார்த்தா பகவான் அத்தனை ரூபங்களும் கன்றுகளாகவும் குழந்தைகளாகவும் மாறி அந்த பசுக்கள் இடத்துல பால் குடிக்கிறான், அந்த தாய்மாரிடத்துல குழந்தைகள் ரூபத்தில் போய் பால் குடிக்கிறான். அதே சமயத்தில் அவர்கள் பக்த வாசலை அவங்களுக்குள்ளே வெளிப்படுறதும், பிரம்மலோகத்தில் ஒரிஜினல் குழந்தைங்களாம் இருக்கிறதும், தானே கன்றுகளாகவும் பசங்களாக மாறுறது கிருஷ்ணன். அருமையான லீலை இதெல்லாம். அப்படியே அனுபவமாக இருக்கும். பிரம்மதேவர் வந்து மோகனம் அடையிறது. அந்த பிரம்மதேவர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறா. ஒரு அத்தியாயம் பூரா பிரம்மதேவ ஸ்துதி தான். நவமீட்டியதே அப்ரபபிஷேத் அடிதம்பராய இஞ்சாவதம்ச பரிபட்சல சண்முகராய அப்படின்ட்டு அந்த ஸ்லோகம் வரும். அருமையான
ஞான பிரயாச உதமான நமந்த ஏவ அப்படின்னு. எதுக்காக ஞான பிரயாசம் பண்ணோம்? நமஸ்காரம், உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணால் போதாதா அப்படின்னு பிரம்மதேவர் புகழறாரு கிருஷ்ண பரமாத்மாவை. நான் அந்த ஸ்லோகமாக படிக்குமா, அகோபாக்கியம் நந்தகோப பிரஜோகசம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ண பிரம்ம சனாதனம்ப்பா. இந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கும்போது நிவாசினே பூதனா வந்து தாய் வேஷம் போட்டு வந்து அவருக்கு மோட்சத்தையே கொடுத்துட்டியே, உன்னை நம்பி இருக்கிற இந்த கோகுலவாசிகள் என்ன கொடுக்க போகிறேன்னா உன்னையே கொடுக்கறத தவிர வேறு எதனால் இவங்க கடன் அடைக்க முடியும் இந்த கோகுலவாசிகள் பண்ணுற பக்திக்கு? ஏன்னா போதனைக்கு மோட்சத்தை கொடுத்துட்டேன், அப்போ உன்னே நம்பி இருக்கிற இவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா உன்னையே கொடுக்கறத தவிர. அந்த பிரம்மதேவ ஸ்துதியில் ஆழ்ந்த கருத்துக்கள் நாராயணனுடைய மூன்று நிலைகளை பற்றி நாராயணன்ற பதத்துக்கு என்ன அர்த்தன்றது 3 நிலைகளில் சொல்கிறார். இதில் பிரம்மதேவ ஸ்துதியில் வருது. எல்லாம் கோணார மகனுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் முதல்ல தவணை. அப்படிப்பட்ட ஞான பிரயாசம் பண்ணுறாங்க. அரிசியில் குண்டுமணி அரிசி இல்லாமல் வெறும் தவிட்டை குத்தினா என்ன கிடைக்கும்? உமியை குத்தினா அது தவிட தான் ஆகும், வேறு ஒன்றும் லாபம் இல்லை. அது மாதிரி நெல்லை குத்தினாலும் அது ஒரு குண்டுமணி அரிசி கிடைக்கும். வெறும் உமியை குத்தினா அது என்ன, உமி குத்த அது தவிடாக மாறிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் லாபம் இல்லை. அரிசி தனியாக எடுத்துகிட்ட பிறகு வெறும் உமியை குத்தினா பிரயோஜனம். அது மாதிரி பகவானை பக்தியை உதாசீனப்படுத்திட்டு வெறும் ஞான பிரயாசம் பண்ணுறவங்க, வரட்டு வேதாந்தம் பேசின்னு இருக்கிறவங்க நிலைமை அப்படிப்பட்டது தானே. பிரயாசம் தான் மிஞ்சுமே தவிர அவங்களுக்கு அனுபவம் ஏற்படாது. ஆத்மானுபவம் அது பக்தியில் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு அது பிரம்மதேவர். அருமையான ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது, பெரிய ஸ்துதி. அது ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். அக்ரூர ஸ்துதியில் தசாவதாரம் 10 அவதாரங்களையும் வர்ணிக்கிறார் அக்ரூர ஸ்துதியில், யமுனை கரைக்குள்ள. அதெல்லாம் படித்தோம்னா அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்களுடையதாக இருக்குது அக்ரூர ஸ்துதியில். அக்ரூரர் பார்த்தாரு, பகவான் தேரில் இருக்கிறார், கம்சங்கள் அழைச்சும் போகிறதுக்கு பிரகலாத பலராமரையும் கிருஷ்ணன் அழைச்சும் போகிறார் ரதத்தில். அப்புறம் ரதத்தில் இருக்காங்க கரையில். ஆனால் அசுரர் வந்து மாத்தியானிக ஸ்நானம் பண்ணுறதுக்கு உள்ள யமுனை கரையில் உள்ளே இறங்குனா உள்ளுக்குள்ளே பார்த்தா ஆதிசேஷ சைன்யத்தோடு பலராமர் இருக்கார், கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணுவாக இருக்கார். அப்போ அங்கே தேவிகள்லாம் அஷ்டமா சித்திகள், அம்மா அந்த தேவதைகள்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வைகுண்ட கோலத்தை காட்சியளிக்கிறார் பகவான் தண்ணிக்குள்ளே அக்ரூருக்கு. அப்போ பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுறார். 10 அவதாரமாக பகவானை வர்ணிக்கிறார். சிவரூபியாகவும் பகவான் இருக்கிறாரு. அது சைவர்கள்லாம் சிவரூபமாக வழிபடுறாங்க, வைஷ்ணவர்கள்லாம் விஷ்ணு ரூபத்தில் வழிபடுறாங்க. எல்லாம் நீயாக தானே இருக்கிற அப்படின்னா புட்டு வைக்கிற அந்த ஸ்துதியில் அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது அக்ரூர ஸ்துதியில். படிச்சு பாருங்க, அப்படி அனுபவமாக இருக்கும் பாகவதமே. கோபிகா கீதத்தில் அப்போது தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபீரிடம் கல்மஷாபகம், கல்மஷத்தெல்லாம் போக்கக்கூடிய கதாமிருதமானது அப்படி இருக்கு. அதனால் அதாவது எல்லா லீலைகளையும் அங்கே வர்ணிக்கிறாங்க. ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜென்மனா விரஜா சயதீந்திரா கிருஷ்ணா சஸ்பதத்ரி அப்படின்னு மகாலட்சுமியே வந்து தங்கிட்டாள் இந்த இடத்துல, நீ வந்து அவதாரம் பண்ணதுனால அப்படின்ட்டு அந்த கோபிகளுடைய அனுபவங்களை அப்படி கொட்டுறாங்க. அப்படி அப்புறம் பிரமர கீதம் மதுபகீதவ பந்தோ அப்படின்னு அந்த பிரமர கீதம், வாம பாகுகிருத வாம கபோல யுகல கீதம். அப்பா ஒவ்வொரு இதுவும் ஆழ்ந்த கருத்துக்கள் கூடியது. வாம பாகுன்னா இடது பக்கம் தோளில் சாச்சின்ட்டு பகவான், வியத்தியஸ்த பாகனா புல்லாங்குழி ஏந்தி அந்த ரூபத்தை வர்ணிக்கிறாங்க அந்த ஸ்லோகத்தில். படித்தா அப்படி இருக்கும். பகவானுடைய வேணுகீதம் அருமையான அந்த கவலத்தெல்லாம் சாப்பிட்டு புல்லுகளை அப்படியே அதை உள்ளே முழுங்காமல் அந்த கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு மெய் மறந்து போயிடுச்சான். கடைவாய் பால் சோற அந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் அந்த பால் குடிக்கிறதே மறந்து போய் அந்த கிருஷ்ணனுடைய வேணுகானத்தில் மயங்கி போய் சொக்கி போய் நிற்குதான் அந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம். தாய்மடியில் பால் குடிச்சுன்னு இருக்குது அந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் கிருஷ்ண கானத்தை வேணுகானத்தை கேட்டவுடனே அந்த பால் குடிக்கிறத மறந்து போச்சான். அப்படியே புல்லை சாப்பிட்ற மானு அந்த புல்லை சாப்பிட்றது அப்படியே வாயில் புல் கட்டு அப்படியே இருக்குது, ஆனால் சாப்பிடாம அப்படியே அந்த வேணுகானத்தை கேட்டு மயங்கி நிற்குதான். அசையும் பொருள்லாம் அசைவற்று நின்று போச்சான். அசையாத பொருளாகிய மூங்கில்லாம் கண்களில் கண்ணீர் மல்க அது என்ன பண்ணுறதா தேனை வழியை விடுகிறதாம். அதான் கண்ணீர் தான் அதுக்கு. ஏன்னா நம்ம இனத்தில் சேர்ந்த ஒரு மூங்கில் அவன் கையில் புல்லாங்குழலாம் ஏங்கி போய் சேர்ந்துருக்கே, நம்ம என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்ம வம்சத்தில் வந்த அந்த புல்லாங்குழலாம் அந்த மூங்கில் வந்து நம்ம வம்சத்தில் வந்த ஒரு மூங்கில் வந்து அவன் கையில் புல்லாங்குழலாக போய் அவன் அதரபானம் அவனுடைய உதட்டினுடைய அந்த சுவையை அனுபவிக்கிறது.
அந்த உதட்டு எச்சில் அந்த அமிர்தத்தை அனுபவிக்கிறதே என்ன பாக்கியம் மட்டும். நம்ம மூங்கிலையும் பகவான் ஒரு மதிப்பு கொடுத்து அதனாமிரதத்தை சுவைக்க வைக்கிறானே இல்லை, அதை அந்த புல்லாங்குழலில் ஊதுறானே அப்படின்னு அந்த மூங்கில்லாம் கண்ணீர் வடிக்குதான். அந்த கண்ணீர் தான் தேன் அடையிலேருந்து அந்த தேன் வழியுதான் அந்த மூங்கில்லாம். அதை பார்த்தா கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்குது அந்த மூங்கில்லாம் பார்த்தா. இப்படிலாம் வரணுன்னு அருமையான வரணுன்னு 10வது ஸ்கந்தத்தில் பார்த்தா. அப்படி பாகவத அனுபவத்தில் பார்த்தா அவ்வளோ ரசமாக இருக்கும், பக்தி சொட்ட இருக்கும் பாகவதத்தில். இப்படி அந்த வேணுகீதத்தினுடைய மகிமை அப்படி ஒரு புல்லாங்குழல் 4 ஓட்டை போட்டு அதை ஊதுறத அவர் ஒரு அத்தியாயமே வர்ணிக்கிறார் அந்த வேணுகீதத்தை. அது வேணுகானம் அவ்வளோ பக்தியை வர்ஷிக்கக்கூடிய விஷயம். ராசலீலையெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ராசலீலை சமயத்தில் அவர்களுக்கு கர்வம் உண்டானது, அவளை விட்டு போனது, பகவான் அவர் கோபிகீதம் பாடினது. அவன் பகவான் உங்களுக்கு கடன் பட்டவன், நான் எந்த ஜென்மாவிலையும் உங்களுக்கு கடனை அடைக்க முடியாது அப்படின்ட்டு நீங்களாக கருணையினால் என்னை விடுவிச்சாதான் அப்படின்னு அவங்கள மன்னிப்பு கேட்டுக்கிறது. அப்புறம் ராசலீலை உற்சவம் நடக்கிறது, புறவை கூத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராசலீலை உற்சவம் அப்படி கொண்டாடுறாங்க. அதெல்லாம் அருமையாக இருக்கும். கம்சனத்தில் போய் மல்யுத்தம் பண்ணுறது, அந்த சாணர முஷ்டிகனை வதம் பண்ணுறது, கோலையாப்பிடுன்ற யானையை வதம் பண்ணுறது, அப்படியே அதெல்லாம் அப்படியே பட்சினே வாங்கலேன். அதெல்லாம் அந்த கம்சனை விஸ்வரூப பாரத்தோடு குதித்து அந்த கம்சனை வதம் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி மாலாக்காரன் தையல்காரன்லாம் போய் அனுகிரகம் பண்ணுறது. அப்போ வண்ணான் ஒருத்தன் பகவானை அவமதிச்சனால அந்த வண்ணனை வதம் பண்ணது. அதான் பார்த்தா அப்புறமா அந்த யக்ஞசாலையில் போய் அந்த வில்லை முறிச்சுது. அருமையான. அப்போ குப்ஜைக்கு அனுகிரகம் பண்ணது, அவளை அழகியாக சுந்தரியாக மாற்றுனது அந்த குண நிமித்தி. அப்போ இதுபோல் மல்யுத்தத்தில் கம்சனை வதம் பண்ணது, அவருக்கு வசுதேவ தேவிக்கு விடுவிச்சது, அவரிடத்துல மன்னிப்பு கேட்டது, அவரிடத்துல இத்தனை நாள் உங்களுக்கு மழலை சொல் அந்த குழந்தைகளுடைய சௌக்கியத்தை கொடுக்காம உங்களை அந்த அதாவது பால்ய வயசில் அந்த குழந்தைகள் மழலை சொல்லலாம் கேட்டு அனுபவிக்கிற பாக்கியம் அனுபவிக்க விடாதபடி இல்லை, உங்களுக்கு நாங்கள் அந்த சந்தோஷத்தை கொடுக்கலையே, குழந்தைகளை அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நாங்கள் கொடுக்கலையே உங்களுக்கு அப்படின்னு பகவான் மன்னிப்பு கேட்டுக்கிறான். கிருஷ்ணனும் பலராமரும் வசுதேவ தேவிக்கு பார்த்து அவரு உடனே அவர்கள் சிறையிலேருந்து விளைவிச்சு உக்கிரசேனர் ராஜ்யத்தில் ஸ்தாபித்து பட்டம் கட்டி பகவான் அவர் சாந்திமணி குருகுலத்தில் வாசம் பண்ணி அங்கே இறந்து போன பிள்ளை 25 வயசு பையன் யமலோகத்திலேருந்து மீட்டு கொடுத்து குரு தட்சிணியாக கொடுத்து அவருக்கு அம்மா அப்பாக்கள் சேர்றார். அப்புறம் ஜராசந்த யுத்தத்துக்கு வரான். மதுரா நகரத்தை எல்லாரையும் துவாரகையில் ஷிஃப்ட் பண்ணி மதுரா நகரவாசி மக்கள் எல்லாம் அப்போ காளையவனை வதம் பண்ணி ஜராசந்தனை ஏமாற்றி பிரவர்ஷன மலையில் போய் ஏறி வேறு பக்கத்தில் துவாரைக்கு போய் அப்போ அந்த ஜராசந்தனை 21 தடவை 23 அக்ஷனி சேனைகளை 17 தடவை தோற்கடிக்கும் போது சேர்த்து 18ஆவது தடவை தோற்று போன மாதிரி நடித்து பகவான் எஸ்கேப் ஆயிடுறான். ஜராசந்தம் போயிடுறான். அப்போ கோபிகளுக்கு தூது அனுப்புகிறார் உத்தவர். அருமையான கட்டங்கள் அது. உத்தவர் தூது வரும்பொழுது அந்த கோபிகள் புலம்புறாங்க பாருங்கள். பாப்பா பாதரேனும் உங்களுடைய பாதத்துளியை என் சிரசால் தச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உத்தவர் பிரகஸ்பதியுடைய சிஷ்யர், ஒரு பெரிய ஞானி. நாம தான் சிறந்தா நினச்சிட்டு இருந்த அவருக்குடைய கர்வம் போய் அவர் கோபியுடைய பக்தியை பார்த்து நீங்களல்லவா பூமியில் பிறவி எடுத்தவரில் பெரும் பாக்கியசாலிகள் அப்படின்னு அந்த கோபியுடைய பாதத்துளியை நான் சிரசில் தரிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பாதத்துளியத்தை சிரசில் தச்சுக்கிறாரு. இந்த பிருந்தாவனத்தில் ஒரு கொடியாவோ ஒரு புல்லாவோ நான் பிறகுறது ஆசைப்படுறேன். இன்றைக்கும் கொடியாக இருக்கிறார் உத்தவர். அங்கே கொடிய ரூபத்துலேயும் இருக்கிறாரு, ஒரு ரூபத்தில் இன்னொரு ரூபத்தில் பதவி ஆசிரமத்தில் பகவானுடைய பாதுகை வச்சுட்டு சேவிச்சுருக்கார். நரநாராயணனை உபாசித்து கொண்டு உத்தவர் இப்படி 2 ரூபத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க மகான்கள்லாம். அப்படியேப்பட்ட பாகவதம் இதெல்லாம் அப்படியே படிச்சுனே வரலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு தான் பகவானுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. ருக்மிணி அபகரணம் ஆடியங்கப்போ அதுதான் அருமையாக இருக்கும். சுத்வா குணான் பொமன சுந்தரா அப்படின்ற ஸ்லோகம் அங்கே வரும். அது அருமையான அந்த லெட்டர் எழுதி அனுப்புவாங்களா அந்தம்மா ருக்மிணி காதல் கடிதம் கிருஷ்ணருக்கு காதல் கடிதம் எழுதி அனுப்பாங்க. ஒரு பிராமணர்களுக்கு குத்த அனுப்புவாங்க. அப்போ சுத்வான் குணான் பொமன சுந்தர சுன்பதாம் தே
அப்படின்ட்டு மனோபிராமனும் சொல்லுவாள். ராமராக நீ இருக்கும்போது நான் சீதையாக இருந்தேன்றதை ஞாபகப்படுத்துவாள். நரசிம்மராக இருந்தபோது நான் லக்ஷ்மியாக இருந்தேன்னு சொல்லி நரசிம்மன் பதமும் போடுவாள். எல்லாமே அந்த இதில் வரும். அப்பா அருமையாக இருக்கும் அதெல்லாம். அதே ருக்மணியோட பிரணய கழகத்தில் அவர் தன்னை ஒரு தீனனாக தனக்கு ஒரு பிச்சைக்காரன் மாதிரி தன்னை காண்பிச்சுப்பார் கிருஷ்ணர். அப்போ சொல்கிறார், நீ எல்லாருக்கும் ஏன் ராஜாக்களை மறைஞ்சிருக்கிறன்னா ஹிருதயத்தில் யாருக்கும் தெரியாது அந்தராத்மாவன் இருக்கிற, புலன்களுக்கு புலப்படாதவன் நீ அப்படின்னு அந்த தத்துவார்த்தமாக பிரணய கழகத்தில் கணவன் மனைக்குள்ளே அந்தரமாக பிரணய கழகம் போச்சுட்டா. அப்போ சமாதானப்படுத்த விதமாக கிருஷ்ணன் சமாதானப்படுத்தும் போது, என்னை நீ விட்டுட்டு சிசுபாலம் முதல்னாலும் யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமே, என்னை எது கல்யாணம் பண்ண, நாங்களும் ஏழைங்களுக்கு பிச்சைக்காரங்களையே போய் தேடி போகிறவங்க, நாங்களாம் பெரிய ராஜ்யம்லாம், எங்களுக்கும் ஒரு ராஜ்யம் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லும் போது அப்போ கண்ணீர் விடுறான். அப்போ நாங்கள் கைகளோட பகவான் தோன்றி சமாதானப்படுத்துறதோடு, அப்போ நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், யாருக்கும் வசப்பட மாட்டேன்னா புலன்களுக்கு வசப்படாதவர் பரமாத்மா நீ தெரிஞ்சுது அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன விஷயத்தெல்லாம் தத்துவார்த்தமாக அர்த்தம் கற்பிக்கிறான். யாருக்கு? ருக்மணி தேவி அந்த பிரணய காலத்தில். ரொம்ப அருமையாக இருக்கும் அதெல்லாம் படிக்கும்போது. இவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு இந்த பாகவத்தை படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும். அவருக்கு பிரத்யும்னனுடைய அவதாரம், அப்புறமா பிரத்யும்னன் மன்மதனுடைய அவதாரம், ரதி தேவி சம்பராசுரன் அவசியம் போகும்போது அந்த சம்பராசுரனை கலந்து காப்பாற்றி ரதி தேவி அவனுக்கு வித்தையை சொல்லி கொடுத்து அது பிறகு மனைவி ஆகிறது. அப்போ பிரத்யும்னன் மறுபடியும் ருக்மணி அடையிறது. அதெல்லாம் அருமையாக இருக்கும் சரித்திரம். அப்போ சால்வனுடைய யுத்தம் பண்ணுறது, இது மாதிரி பல அசுரர்களை பகவான் வதம் பண்ணுறார், பூம்பாரத்தை குறைகிறார். அப்போ ராஜசூய வேள்வி அங்கே போகிறது, அப்போ ஜராசந்தனை வதம் பண்ணது, சிசுபாலனை வதம் பண்ணது ராஜசூய வேள்வியில். நிறைய விஷயங்கள் இருக்குது. குந்தி தேவி ஸ்தோத்திரம் பண்ணுறது அங்கே. இப்படி பல கதைகள், 90 அத்தியாயம் படித்து மாறாது. எந்த கட்டத்தோன்னா படிக்கலாம். அப்போ நரகாசுரனை வதம் பண்ணி 16,000 ஸ்திரீகள் கல்யாணம் ஒரே முகூர்த்தத்தை கல்யாணம் பண்ணிடுறான் பகவான்ப்பா. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? நான் சொல்கிறது இது கூட கம்மி தான். நான் உடனே சுருக்கமாக கதை சொல்ல வரேன். அதில் உள்ள புகுந்தால் அதோட ஸ்துதிகள், அதில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்கள், அதில் பகவானுடைய பெருமைகள், தத்துவார்த்தமாக சொல்லக்கூடிய விஷயங்கள், ஞான விஷயங்கள், வைராக்கிய விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது பாகவதத்தில். இதிலெல்லாம் மனசை பறி கொடுத்துட்டோம்னா அப்புறமா வாழ்க்கையே ரொம்ப சுவையாக இருக்கும். வாழ்க்கை ஏண்டா வாழறோன்ற அந்த எண்ணம் போய், ஆஹா பாகவதம் படிக்கிறதுக்குன்னே வாழணும் அப்படின்ற ஆசை உண்டாயிடும். அப்படியேப்பட்ட அனுபவங்களாக பல லீலைகளை அப்படி சுகாச்சாரம் வர்ணிச்சிருக்கிறார். மும்மூர்த்திகளுடைய பரீட்சை, மார்பிலேயே உதைச்ச பிறகு மனுஷனுடைய கால் வலிக்கிறதுன்னு சொல்லி சமாதானம் பற்றி, சாத்விக மரியாதையில் தான் மும்மூர்த்திகளும் விஷ்ணு தான் அப்படின்றத நிரூபணம் பண்ணுறது. அப்புறம் சந்தான கோபால லீலை, பிராமண குழந்தைகளை மீட்டெடுத்து வந்தது, மகாகாலபுரத்தில் 8 கைகளோடு இருக்கிற நாராயணனை போய் கிருஷ்ணரும் அர்ஜுனை போய் தரிசனம் பண்ணுறது, அப்புறம் அங்கே குழந்தைகளை மீட்டெடுத்து வந்தது. இதெல்லாம் அருமையாக இருக்கும். அவருக்கு பஸ்மம் யாத்திரை கை வச்சாலும் சாம்பலாயின்னுட்டு வரம் கேட்டு கட்சியில் சிவன் தலையில் கை வைக்கிறதுக்கு போடும்போது விஷ்ணு ஒரு பிரம்மச்சாரியாக அவனை புத்தியை மயக்கி அவன் தலையில் கை வைக்கும்படி செய்து அவன் தன்வினை தன்னைச்சுடன் அவன் விதியை அவன் கையாள முடியும்படி செய்துட்டார் பகவான். அது மாதிரி சரித்திரம். சிவனை விடுவிச்சார். பானாசுர யுத்தத்தில் சிவனும் விஷ்ணுமே சண்டை போட்டு சிவஜ்வரம் மன்னிப்பு கேட்டு அவர் சிவனும் பிரார்த்தனை பண்ண, அப்போ அந்த யுத்தத்தை நிவர்த்தி பண்ணி அந்த பானாசுரனுடைய பெண்ணாகிய ஊஷான்ற பெண்ணை அனிருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறார். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பானாசுரன் யாருன்னா பரிசேகத்துடைய புள்ள. 500 கைகள், 1000 கைகள் அவனுக்கு. அந்த கைகளில் 1000 கைகளில் மிருதங்கம் வாசித்து சிவனை சந்தோஷப்படுத்தியிருக்கான் அந்த பானாசுரன். அப்புறம் அவனுக்கு அப்படியேப்பட்ட அதனால் அவங்க வீட்டில் பார்வதி பரமேஸ்வரன் விநாயகர் முருகோட காவல் இருக்காங்களாம். அது பானாசுரனுக்கு கைலாசமே காவல் இருக்குது. அப்போ தான் அனிருத்தனை இந்த ஊஷையை விரும்புகிறான்னு தெரிஞ்சு, அனிருத்தன் வந்திருக்கான்னு தெரிஞ்சு அவனை கட்டி போட்டவனே தான் கிருஷ்ணர் பலராமலாம் சண்டைக்கு வந்தது. சங்கர நாராயணன் தான் ரொம்ப அருமையாக இருக்கும்.
அவர் விஷ்ணு ஜெயிச்சார். 2 பேருக்குள்ள ஒத்துமை தான். இதில் யாருக்கும் ஜெயிப்பு தோப்பு கிடையாது. அந்த சரித்திரம் அருமையாக இருக்கும். அதை படித்தோம். அப்போ அப்படி ஊசிக்கும் அருமையாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. இப்படி போயிட்டே இருக்கு. அவன் பலராமருடைய தீர்த்த யாத்திரை. அவன் பலராமர் அந்த கலப்பையினால் அஸ்தனாபுரத்தை கங்கைக்கு தள்ள பிடிச்சி இழுக்கும்போது துரியோதனெலாம் மன்னிப்பு கேட்டு சாம்பண்ணியும் தன்னுடைய பெண்ணாக்கிய பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது சீரரசைகளோட அந்த கதை. இதுபோல் பாகவதத்தில் எக்கச்சக்க கதைகள் இருக்குது. 9வது ஸ்கந்தம் பார்த்தா சியாமண மகர்ஷி கதை, சௌபரி மகர்ஷி கதை நிறைய இருக்குது. பரசுராமர் கதை, ராமோதார கதை, ரந்தி தேவர் கதை. மும்மூர்த்திகள் பிரத்யட்சமாக காட்சியளித்தது ரந்தி தேவருக்கு அவருடைய தியாக மனப்பான்மை பார்த்து. அப்பா நிறைய இருக்கு கதை. அதனால் பாகவதத்துக்குள்ளே ஒருத்தன் மூழ்கிட்டான்னா அவனுக்கு வெளி விஷயங்கள் ஈடுபடவே மாட்டான். இப்போ மணி 1 மணி நேரம் ஆகிப்போச்சு விளையாட்டாக பேசி. அதனால் மிஸ் பண்ணாதீங்க. எங்கேயாவது பாகவதம் நடந்தால் பாகவதம் பூரா கேளுங்க, ஆனந்தமாக அனுபவிங்க. பாகவத்தை மாத்திரம் பாருங்க. நிறைய இந்த வியாக்கியானம் பண்ணுறன்ற பேரில் நிறைய அது இதுன்னு உதாரணம் சொல்லி நம்ம சுலபமாக இந்த கதையை சொல்ல விட்டுருவாங்க. இந்த கதைகளை மட்டும் பேசினாவே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாகவதத்தில். ஏதாவது வெற்றி கதை அது இதுன்னு யாரையோ உதாரணம் காட்டி அவருக்கு இப்படி அனுபவம் அது ஆச்சு இதாச்சுன்னு ஏதாவது பேசி என்ன பண்ணுவாங்க. இந்த பாகவத்தை விட்டு வெளியே போய் யாருன்னா சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து கேட்காதீங்க. பாகவத்துக்குள்ளே இருக்கிற கதைகளை மட்டும் சொல்கிறாங்கன்னா அதை மட்டும் கேளுங்க. அப்போ தான் நம்ம பாகவத்தை அனுபவிக்க முடியும். நிறைய பேர் பார்த்தா பாகவத்தை விட்டு வெளியே போய் என்னென்னவோ பேசுகிறாங்க. அப்படி பேசினா அது பாகவதம் எப்படி ஆகும்? பாகவத கதையில் இருக்கிறத மட்டும் பேசினாவே ஆனந்தமாக இருக்கும். அதுக்கே போதாது டைம். 1 மாதம் சொன்னாலும் பாகவதம் முழுசாக முடிச்சோம். 1 மாதம் பூரா சொன்னாலும் பாகவதம் முழுசாக சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாகவத்தில். சரி, அதனால் பகவன் நாமத்தை பாகவதம் கிடைக்கலன்னா பரவாயில்ல. பாகவத்தில் நம்மளுக்கு பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வரணும். இன்ட்ரெஸ்ட் வந்தால் பாகவதம் எடுத்து படிக்கணும். படித்தா புரியணும். அதனால தான் நிறைய சிரவணம் பண்ணணும். பாகவத்தை மாத்திரம் பேசுகிறவங்கள சிரவணம் பண்ணணும். பாகவதம் பேசுகிறேன்னு சொல்லி அப்பா நான் உபநிஷத்தில் சொல்லியிருக்காங்க, வேதத்தில் சொல்லியிருக்காங்க, அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க இவங்க குட்ட குழப்பி இருந்தாங்கன்னா அது பாகவதம் சுவாரஸ்யமாகவே இருக்காது. இந்த நாராயணன் கோட் பண்ணலாம். இருந்தாலும் பாகவத்தில் இல்லாத வேறு என்ன இருக்குது? பாகவதம் மாத்திரம் யாருன்னா சொல்கிறவங்களா இருந்தால் அங்கே போய் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு சுவையாக இருக்கும். வெறும் கதைகளாக எளிமையாக புரிகிற மாதிரி சாரமான விஷயத்தை பாகவத்தில் இருக்கிறத மாத்திரம் கரெக்டாக தானே அவங்க பாகவதம் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் அதை கோட் பண்ணுறேன்னு உபநிஷத்தில் வேதம் அதில் சொல்லியிருக்கு, இதை சொல்லியிருக்கு, திருப்பாவையில் சொல்லியிருக்கு, இப்போ பாசனங்களை சொல்லியிருக்கு அப்படின்னு நல்லது தான். நம்மளுக்கு என்ன பாகவத்தை விட்டு வெளியே போயிடுற மாதிரி எதையோ கோட் பண்ணுறேன், அதை சொல்லியிருக்கு, இதை சொல்லியிருக்கு, பெருமானுடைய பெருமை. ஓகே, அது பாகவத்தில் சொல்லாது என்ன சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ எதுக்கு தான் பாகவத்தை நம்ம டைட்டில் எடுத்துட்டு நம்ம மற்ற கந்தங்கள்லாம் பார்த்து தான் புத்தி குழப்பம் உண்டாகும். பாகவதம் மாத்திரம் யாருன்னா சொன்னாங்கன்னா அதை மட்டும் கேளுங்க. நம்மளுக்கு சீக்கிரம் பகவான் கிருஷ்ண பக்தி உண்டாகும். ஓகே, ராம் 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 ஸ்ரீராமகிருஷ்ணன் கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். அதனால் பாகவத்தை மாத்திரம் படிக்கணும்னு சொல்லிட்டு நாமத்தை விட்டுறக்கூடாது. நாமத்தை நிறைய சொல்லணும். அதான் புரியுதுங்களா? நாமத்தை படிச்சுட்டாலே பாகவதத்தில் தன்னாலே பக்தி உண்டாகும். ராம் 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 ராம். ஆனால் பாகவதம் கிடைச்ச போது தயவுசெய்து அது வாளாக இருந்துடாதீங்க. அதாவது வீணாக அப்படியே இருந்துடாதீங்க. விளையாட்டாக அலட்சியப்படுத்திடாதீங்க. பாகவதம் கிடைச்சா உடனே பாகவத்தை போய் கப்புன்னு பிடிச்சிக்கணும். அது என்ன சொல்கிறாங்க கதைகள் அப்படின்ட்டு கேட்கணும். சரி, ராம் 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 ராம். அதனால் பாகவதம் படிக்க வரல, பாகவதம் இன்ட்ரெஸ்ட் வரலாம், கவலைப்படாது. நாம ஒன்று போதும், ராமநாமம் ஒன்று போதும். அதே பிடிச்சா ஜென்மா கதை இருக்கணும். ஓகே, ராம் 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 ராம்.